ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸாக முக்கியமான 10 மார்க் கொஷினும் அதுக்கு கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புன நோட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி இதை தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேஜர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் ரொம்ப கடினமாக இருக்கும். சரிங்களா? நான் மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லும் செகண்ட் யூனிட்ல இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் நான் கிளாஸ் எடுத்துறேன். ஆல்ரெடி 4th யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்கும் ஆல்ரெடி கிளாஸ் நான் எடுத்துட்டேன். அந்த பழைய கிளாஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் சொல்லி ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா கிளாஸும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அனுப்ப நோட்ஸை பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி செகண்ட் யூனிட்ல ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? அதனால நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 கிளாஸ் நான் எடுத்தா தான் அதை முடிக்க முடியும், உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரில இன்னைக்கு நான் பாதி நடத்துறேன், அடுத்த கிளாஸ்ல நான் பாதி நடத்துறேன். ஒரே கிளாஸ்ல எல்லாம் நடத்தினா உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாது. அதே மாதிரி ஒரே கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறது சிரமமா இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கேள்விக்குமே இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரினா என்ன அந்த அடிப்படையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. உங்களுக்கு வந்து புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த வில்லியம் கார்டன் ஒத்திசைவு மாதிரி வந்து இவர் எந்த இயர் ஆரம்பிச்சாரு, இந்த ஒத்திசைவு மாதிரினா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதோட அடிப்படையை சொல்லாம டைரக்டா கண்டென்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்க அது படிச்சு பார்க்குறப்ப இது என்ன கண்டென்ட், இது எதை சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன சொல்ல வராரு, இந்த ஒத்திசைவான மாதிரி எது சம்பந்தமான கேள்வி அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுல பாருங்க இந்த வில்லியம் கார்டன் இந்த ஒத்திசைவான மாதிரி இதை வந்து எதுக்காக இந்த படிமத்தை கொடுத்துருக்காங்கன்னா படைப்பாற்றல் சிந்தனையை மாணவர்களுக்கு வளர்க்கணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? படைப்பாற்றல் சிந்தனையை வந்து மாணவர்களுக்கு வளர்க்கறதுக்காகத்தான் படைப்பாற்றல் சிந்தனை உள்ள மாணவர்களை உருவாக்குறது தான் இந்த வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி படிமம் வந்து விளக்குகிறது. சரிங்களா? சரி சார், இந்த படைப்பாற்றல் அப்படின்றது திடீர்னு ஒரு ஆளுக்கு தோணிருமா இல்ல பிறக்கும் போதே இந்த படைப்பாற்றல் சிந்தனை வந்துருமா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. படைப்பாற்றல் சிந்தனை வந்து முறையான பயிற்சி மூலம் எல்லாராலும் படைப்பாற்றல் சிந்தனையை உருவாக்க முடியும். விஞ்ஞானிகளுக்கும் கலைஞர்களுக்கும், சரிங்களா? பாருங்க அவர் சொல்றது விஞ்ஞானிகளுக்கும் கலைஞர்களுக்கும் மட்டும்தான் இந்த படைப்புத்திறன் தோன்றுறது வழக்கம் கிடையாது. எல்லாருக்குமே படைப்புத்திறன் இருக்கு. நம்ம செய்யற செயல்களில் கூட ஒரு புதுமையான ஒரு படைப்பாற்றல் சிந்தனையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளே பார்த்திருக்கோம், ஒரு ஆள் ஒரு வேலையை 1 மணி நேரம் செஞ்சாருன்னா ஒருத்தர் 1/2 மணி நேரத்தை முடிச்சிருவான். ஏன்? அதுல புதுமையான விஷயத்தை கண்டுபிடிப்பான். நமக்கு தேவை இந்த ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியும், எவ்வளவு அந்த பொருளுடைய அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இவர் என்ன சொல்றா, ஒரு பாடத்தை ஆசிரியர் நடத்தும் போது அதுக்கான ஒரு நம்ம நடப்பு வாழ்க்கையில நடக்கிற ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு புரிய வச்சோம்னா அவனுக்கு அந்த கண்டென்ட் வாழ்நாள் முழுவதும் மறக்காது. அதே மாதிரி அதுல அவனுக்கு புது சிந்தனை வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதைத்தான் இதுல சொல்றாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த நான் உங்களுக்கு அனுப்பும் நோட்ஸ்ல அந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த படைப்பாற்றல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்திசைவு மாதிரினா என்ன, இந்த வில்லியம் கார்டன் இதை எதுக்காக கொடுத்துருக்காரு அதெல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி. இதுல பாருங்க சினப்டிக்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான
சினெக்டிகோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அந்த ஒத்திசைவான அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்து அதான் சினெக்டிக்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான சினெக்டிகோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது பாருங்க, வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. அதெல்லாம் சார், வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி எடுத்துக்கங்க. வயலின் ஒருவர் வாசிப்பாரு, தபைலா ஒருத்தர் வாசிப்பாரு, இப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு இசைக்கலைஞர் வாசிப்பாங்க. ஆனா எல்லாமே கரெக்டா கோர்வையா வரும்போது அந்த பாடல் வந்து சிறப்பாக அமையுது. அந்த சுத்தி இருக்க அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த இசைக்கலைஞர்கள் அந்த பொருத்தமான இசை அவங்க கரெக்டா எல்லாரும் கரெக்டா கொடுக்கலைன்னா அந்த பாடல் சிறப்பா வராது. அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒத்திசைவோடு நடந்துக்கிறணும். மாணவர் ஆசிரியருக்கு ஒத்திசைவோடு நடந்துக்கணும், ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒத்திசைவோடு நடந்தால் தான் அந்த கற்பித்தல் சிறப்பாக இருக்கும். இந்த படைப்பாற்றல் உத்தியையும் மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி சொல்றாங்க. அதைத்தான் இதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த சினெக்டிக்ஸ் என்பது இணைப்புகளை உருவாக்குதல், அதாவது வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. குறிப்பா அந்த சினெக்டிக்ஸ் என்பது இணைப்புகளை உருவாக்கணும்னு சொல்றாங்க. இது முதல் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஒத்திசைவு மாதிரி வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஜே கார்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள். எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1961 படைப்பு சிந்தனையை மேம்படுத்த, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த படைப்பு சிந்தனையை மேம்படுத்தத்தான் உருவாக்கினர். பாருங்க, புதுமைகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும். புதுமையோட வளர்ச்சிக்கு வந்து இது சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும் சொல்றாங்க. இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஒத்திசைவான மாதிரி அப்படின்னா என்ன சார்? அதான் சார், ஒத்திசைவான மாதிரி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, புதிய சிந்தனைகளை உருவாக்கவும், முக்கியமான விஷயம், புதிய சிந்தனைகளை உருவாக்கவும். அடுத்து பாருங்க, சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை காணவும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை காணவும் பாருங்க பயன்படும் ஒரு படைப்பாற்றல் கற்பித்தல் முறைதான் ஒத்திசைவு. இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து பயன்படுத்துற அந்த இசைக்கருவிகளை வந்து புதுமையா பயன்படுத்துறாரு. அவருடைய ஒளி அமைப்புகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நார்மலா நம்ம பயன்படுத்துற அந்த இசைக்கருவிகளை பாட்டை கேட்கறதுக்கும் ஏஆர் ரஹ்மான் சாருடைய அவருடைய அந்த பாடல்கள் கேட்கறதுக்கும் அந்த இசைக்கருவிகளுடைய நம்ம சத்தம் வந்து பாருங்க வித்தியாசமா இருக்கும். சவுண்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து ரொம்ப புதுமையை படுத்திருப்பாரு. சரிங்களா? அப்ப அவர் வந்து அந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்களுக்கு வந்து அந்த எல்லாரும் சேர்ந்துதான் அவரால் அந்த புதுமையான சிந்தனை கொடுக்க முடிச்சு. அவர் சொல்ற அந்த விஷயத்த அந்த இசைக்கலைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வாசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஒத்திசைவு இருக்கு. அதான் பாருங்க, அப்போ புதுமையான சிந்தனை பிறக்கிறதுக்கு இந்த ஒத்திசைவு முக்கியமா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதான் சொல்ல பாருங்க, புதிய சிந்தனைகளை உருவாக்கவும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை காணவும் பயன்படும் ஒரு படைப்பாற்றல் கற்பித்தல் முறைதான் இந்த ஒத்திசைவான மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வில்லியம் கார்டன் கூற்றுப்படி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த சொல்ற விஷயம் உங்களுக்கு புக்ல இருக்காது, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்த வில்லியம் கார்டன் என்ன சொல்றாங்க, இந்த படைப்பாற்றல் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் சொல்ல பாத்தீங்களா, ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் உள்ள பிறவி குணம் அல்ல. இவர் பிறவிலே படைப்பாற்றல் அப்படிலாம் பிறவி குணம் கிடையாது. அதான் சொல்லலாம், அதை முறையான பயிற்சி மூலம் யார் வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. சரி, இந்த வில்லியம் கார்டன் அவர்கள் சொல்றாரு. சரிங்களா சார்? இதை எப்படி சார் பாடத்துக்கு கொண்டு வருது? இந்த ஒத்திசைவான மாதிரி பாடத்துக்கு எப்படி கொண்டு வருது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. அதாவது நம்ம உடல்ல இருக்க ரத்த ஓட்டங்களை பத்தி ஒரு அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னா அவர் எக்ஸாம்பிளுக்கு எதை கொண்டு வரா, டெலிவரி பாய் இருக்காங்களே, நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்களே, யாருமே எடுத்துக்கங்க, நம்ம பொருளை டெலிவரி பண்ற பாயா இருந்தாலும் சரி, இல்ல உணவை டெலிவரி பண்ற பாயா இருந்தாலும் சரி, அந்த டெலிவரி பாய் எடுத்துக்கங்க. அந்த உணவு டெலிவரி பண்றவர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கிளம்புறாரு? ஹோட்டல்ல இருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கங்க அட்ரஸ்க்கு போயிட்டே இருக்காரு. இதை எப்படி சார் நம்ம ரத்த ஓட்டத்துக்கு அந்த பாடத்தை பயன்படுத்துறதுக்காக கொண்டு வர பாருங்க. இதை பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா எங்கெங்கயோ போய் அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி, அதை ஒத்திசைவு, அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி அந்த பாடத்தை புரிய வைக்கிறப்ப மாணவர்களுக்கு வந்து நீண்ட நாட்கள் நினைவு இருக்கும், எப்பவுமே மறக்காது. இந்த எக்ஸாம்பிள் நான் சென்டென்ஸா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும், என்ன சொல்ல வரான்னு புரியும். இப்ப பாருங்க, இப்ப நேரடி ஒப்பீடு, அதுல பாருங்க, டெலிவரி பாய் எப்படி ஹோட்டலில் இருந்து உணவை எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர் வீட்டுக்கு சென்று கொடுத்து விட்டு அங்கிருந்து காலி பாத்திரங்களையோ அல்லது குப்பைகளையோ எடுத்துக்கொண்டு வருகிறாரோ, அதே போலதான்
ரத்தமும் நுரையீரலிலிருந்து பாருங்க, நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்கிறது. இப்ப நீங்க ஒரு டெலிவரி பாய நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க உடலை நினைச்சு பாருங்க, நீங்க எங்க செய்றீங்க, நுரையீரல இருந்து நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தான் உடல்ல இருக்க எல்லா பாகங்களுக்கும் நம்ம போறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தனிப்பட்ட ஒப்பீடு. தனிப்பட்ட மாணவர்களிடம் நீங்க ஒரு ரத்த அணுவாக மாறி ஒரு டெலிவரி பாய் போல உடலுக்குள் ஓடினால் எப்படி இருக்கும் என்று கேட்கலாம். இது என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்கள் ஆக்சிஜன் பார்சலை சுமந்து கொண்டு மூளை, கைகள், கால்கள் என எல்லா வீடுகளுக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். வழியில் டிராபிக் இருந்துச்சுன்னா, எப்படி ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க வைக்கலாம் மாணவர்களை. அதே மாதிரி இதுல முரண்பட்ட குறியீடு என்னது, இதற்கு ஓய்வில்லா இயக்கம் அல்லது நின்றால் மரணம் என்று பெயரிடலாம். ஏனெனில் இந்த டெலிவரி சிஸ்டம் ஒரு நிமிடம் நின்றாலும் ஒட்டுமொத்த உடலும் செயலிழந்து விடும் அப்படி சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதுல புதிய விளக்கம் என்ன, இந்த கதையை கேட்ட பிறகு மாணவர்கள் இரத்த ஓட்டத்தை வெறும் அறிவியல் பாடமாக பார்க்க மாட்டார்கள். தமனி என்பது ஆக்சிஜன் பார்சலோடு செல்லும் நல்ல டெலிவரி பாய், சிறை என்பது கழிவு பொருட்களோடு விநியோக மையத்திற்கு திரும்பும் டெலிவரி பாய், இப்படி அவன் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஒத்திசைவான மாதிரி. சரிங்களா? இதுல அடுத்து ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. இது என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, இந்த படைப்பாற்றல் சிந்தனை பத்தி சொல்றாரு. அதாவது ஒத்திசை மாதிரியின் அனுமானங்கள். ஒத்திசை மாதிரி இந்த படைப்பாற்றல் சிந்தனைக்கான என்னென்ன அனுமானங்கள் இருக்கும் அதுல பாருங்க. ஒத்திசைவு மாதிரியின் அனுமானங்கள் படைப்பாற்றல் பற்றிய வழக்கமான பார்வைகளை எதிர்கொள்வதால். பாருங்க, படைப்பாற்றல் பற்றிய வழக்கமான பார்வைகள். படைப்பாற்றல் உள்ளார்கள் என்ன செய்வோம், இவன் பிறக்கும் போதே உனக்கு படைப்பாற்றல் கிடைச்சிருப்பா, அவனுக்கு மட்டும் வித்தியாசமான சிந்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை எப்படி கத்துக்கிட்டாங்க, முறையா பயிற்சி மூலம் தான் கத்துக்கிட்டாங்க. அதான் பாருங்க, ஒத்திசைவு மாதிரி அனுமானங்கள் படைப்பாற்றல் பற்றிய வழக்கமான பார்வைகளை எதிர்கொள்வதால் மிகவும் யதார்த்தமாக இருக்கும். அவை பாருங்க, ஒரு 4 பாயிண்ட். ஒன்று பாருங்க, அன்றாட நடவடிக்கைகளில் படைப்பாற்றல் முக்கியமானது. இது அறிவியல் சம்பந்தமானவர்களுக்கும் இல்ல கலைத்திறன் சம்பந்தமானவர்களுக்கு மட்டும்தான் படைப்பாற்றல் உரியது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யும் செயல்களில் கூட படைப்பாற்றல் சிந்தனை உருவாக்க முடியும் சொல்றாங்க. அதான் பாருங்க, அன்றாட நடவடிக்கைகளில் படைப்பாற்றல் முக்கியமானது சொல்றாங்க. விளக்கம் பாருங்க, நாம் தினமும் செய்யும் வேலைகளில் புதிய யோசனைகள் மற்றும் புதுமையான சிந்தனைகள் தேவைப்படுகின்றன. எனவே படைப்பாற்றல் என்பது கலைஞர்கள் அல்லது விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் முக்கியமானது சொல்றாங்க. இதுதான் முதல் பாயிண்ட். அந்த அன்றாட நடவடிக்கையில் படைப்பாற்றல் முக்கியமானது. அடுத்து பாருங்க, படைப்பாற்றல் செயல்முறை அனைத்து மர்மமாக இல்லை. எதுவுமே இது திடீர்னு மர்மமா படைப்பாற்றல் சிந்தனை வந்துருச்சா அப்படிதான் கிடையாது. அவன் முறையா பயிற்சி அளிக்கிற மூலம் படைப்பாற்றல். எனவே படைப்பாற்றல் சிந்தனை ஒரு மர்மமான பொருள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்பு அனைத்து துறைகளிலும் ஒரே மாதிரியா உள்ளன. இப்ப அறிவியல் துறையும் கலைத்துறையில மட்டும் ஆக்கப்பூர்வ சிந்தனை இருக்கு, எல்லாத்திலையும் ஆக்கப்பூர்வ சிந்தனை இருக்க முடியும். முறையான பயிற்சி இருந்தா எல்லாத்திலையும் ஆக்கப்பூர்வ சிந்தனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது லாஸ்ட் பாயிண்ட், அது 4ஆவது பாயிண்ட் பாருங்க, படைப்பாற்றல் கண்டுபிடிப்புகள் தனித்தனியாக இருந்தாலும் அல்லது குழுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியாவே. குழுவா சேர்ந்து கண்டுபிடிச்சாலும் அது படைப்பாற்றலாம், தனிப்பட்ட முறையில முறையான பயிற்சி எடுத்து கண்டுபிடிச்சாலும் அதுவும் படைப்பாற்றல் தான். ஸோ தனியாக கண்டுபிடிக்கணும், குழுவாக கண்டுபிடிக்கணும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே படைப்பாற்றல் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுதான் இந்த கேள்வி. இப்போ இந்த கேள்வியில பாதி சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த கேள்வியில என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல என்ன நடத்துற பார்த்தீங்கன்னா, இந்த உருவக செயல்பாடு அப்படின்னா என்ன, இதுல 3 உருவக செயல்பாடு இருக்கு. தனிப்பட்ட ஒப்புமை, நேரடி ஒப்புமை, சுருக்கப்பட்ட முரண்பாடு. இதை பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம், இதுல அந்த செகண்ட் தொடரியல்னா என்ன, இது படைப்பாற்றல் சிந்தனைக்கு எப்படி வருது, இதை பார்க்க போறோம். அடுத்து 3ஆவது பார்த்தீங்கன்னா பயிற்றுவிப்பு மற்றும் வளர்ப்பு விளைவுகள். பயிற்றுவிப்பு மற்றும் வளர்ப்பு விளைவுகள், அதுல இந்த இமேஜ் இருக்கு. இதை பத்தி எல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நடத்தும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த படைப்பாற்றல் சிந்தனை என்ன, இந்த வில்லியம் கார்னர் பத்தி ஒரு அடிப்படை விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.